ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க எமது சிவகங்கை மாவட்டத்துடைய ஆட்டமிக்க செயலாளர் கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் அவர்களை வணங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இன்று மேலப்படா ஊராட்சியிலே நடைபெறுகின்ற சக்தி கேந்திராவுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துடைய தலைமை ஏற்றிருக்கிற மரியாதைக்கும் போட்டுதலுக்குரிய ஒன்றிய செயலாளர் கண்ணதாசன் அவர்களை முன்னிலையில் பொறுப்பேற்கின்ற அகம்படியார் மக்கள் வளர்ச்சி முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர் அருள் பிரசாத் அவர்களே, கிளை தலைவர் மரியாதைக்குரிய அருண்குமார் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பிஜேபி ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய ஞானசுந்தரி அவர்களே, கிளைக்கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் இந்திரசேட் அவர்களே, மரியாதைக்குரிய மாயக்கண்ணன் அவர்களே, நெடுஞ்செழியன் அவர்களே, சக்திவேல் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, SVS ராஜேஷ் கண்ணன் அவர்களே மற்றும் ரவிராஜன் அவர்களே மற்றும் இறுதியாக இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை வழக்கறிஞர் கௌதம் அவர்களே மற்றும் இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களே, மேலப்படுத்தக்கூடிய கிராமத்துடைய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை பொழுதிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த எந்த திட்டத்தையும் நடைபெறுத்த முடியவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். 4.5 ஆண்டு காலம் முடிஞ்சும் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி முடிய போற காலம் வந்தது கூட இந்த தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு கொடுக்கவில்லை. தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு என்ன கொடுத்தார்கள்? உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தர வேண்டும் என்று அவர் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். ஆனால் 5 வருஷம் ஆண்டுகள் முடிச்சு நீங்களும் அதை நம்பி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனால் அந்த 5 ஆண்டுகளும் முடிய போது. ஆனாலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த முடியும். இதைத்தான் பிஜேபியுடைய அத்தனை தலைவரும் கிராமந்தோறும் இதை ஒரு விழிப்புணர்வாக ஒரு தேர்தல் திறமணி பிரச்சாரமாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இதைத்தான் 4.5 ஆண்டு காலம் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த முடியவில்லை என்று சொல்லித்தான் போன முறை சென்று பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தரப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. பாரத பிரதமர் கருணை கூர்ந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்த அடிப்படையிலே பாரத பிரதமர் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் என்ன சொல்கிறார்கள்? 100 நாள் வேலை திட்டத்தை கிராமம் பூரா நிப்பாட்டி விட்டார்கள் சொல்றார். பேரைத்தான் மாற்றியிருக்கார்களே தவிர ஊராட்சிகளுடைய அந்த திட்டத்தை நிறுத்தவில்லை. ஒரு கிராம பகுதிகளாக இருந்தாலும் நகர பகுதியாலும் ஒரு உள்ளாட்சியை பொறுத்தவரை 3 சிஸ்டம் இருக்கிறது. நமது மதுடைய தமிழ்நாட்டிலே 38 மாவட்டங்கள் இருக்கிறது. 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. 12,525 கிராமப்புற ஊராட்சி, நம்ம மேடப்புற மாதிரி ஊராட்சிகள் உட்படுது 12,525 ஊராட்சிகள் இருக்கிறது. இதற்கு பெரும்பாலும் நிதி எங்கிருந்து வருகிறது என்றால் மத்திய அரசு தான், பாரத பிரதமர் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிராம பகுதிகளாக இருந்தாலும் நகராட்சி பகுதிகளாக இருந்தாலும் அதற்கு முழுமையாக 100% 80% மத்திய அரசு தான் நிதி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் என்ன சொல்லுகிறார்கள்? மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது, பணம் கொடுக்கவில்லை, இதுவரை எந்த ஸ்கீம் வழங்கவில்லை என்று சொல்கிறார். இதுவரை இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1,15,000 கோடி ரூபாய் மத்திய அரசு பாரத பிரதமர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு நிதியும் பெற்றுக்கொண்டு நமக்கு எந்த நிதியும் அளிக்கவில்லை என்று பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். கிராம மக்கள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, 100 நாள் வேலை, அதற்கு மட்டும் அவர் பணம் தரவில்லை. இந்த மாதிரி பேவர் பிளாக் ரோடுகளா இருந்தாலும், தார் சாலைகளா இருந்தாலும், வீடு கட்டுறதுனாலும், ஒரு பில்டிங் கட்டுறதுனாலும், இல்ல உடைய அந்த எந்த திட்டமா இருந்தாலும் இந்த 100 நாள் வேலை திட்டம் பணம் கொடுக்குறாங்க.
அதை என்ன செஞ்சாங்க, இப்ப இவங்க ஏன் இந்த கோபம் அப்படின்றதுன்னா ஒரே ஒரு கருத்து தான். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க வேலை பார்த்துருப்பீங்க, 6 மாசம் ஆயிருக்கு உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா 1 வருஷம் கூட வராம இருந்திருக்கும், இல்லைன்னா 15 நாளோ 1 மாசம் ஏதோ ஒரு டைம் இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் இனிமேல் நீங்க பார்க்கின்ற வேலைகளுக்கு 15 நாளுக்குள்ளாக பணம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் எத்தனை நாள் லேட்டாக உங்களுக்கு பணம் ஏறி கொடுக்க வட்டியோடு சேர்த்து அவருக்கு வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கார். என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு கொடுத்து அவங்க மத்திய அரசு கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் 1,15,000 கோடி ரூபாய் கொடுத்ததை அவர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேலை கொடுத்த மட்டும் இல்லை, அவங்க வேலைக்கு வேற வேற ஸ்கீம்களில் மாற்றி மாற்றி வேற ஸ்கீம்களுக்கு பணத்தை எடுத்துட்டு உங்கள் வேலையை குறைச்சிட்டார்கள். அதைத்தான் சொன்னார், 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கு கொடுத்த காசை மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அவருடைய வேலை பார்த்ததற்கான தொகையை நீங்கள் 15 நாளைக்குள்ள வழங்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறத்த கோபத்துலாம் இந்த பணத்தை வேற எதுக்கும் எடுக்க முடியல என்ற ஒரு கோபத்துல இப்ப மத்திய அரசு 100 நாள் வேலையை நிப்பாட்டிருச்சு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்றாங்க. வேலையெல்லாம் நிப்பாட்டல, வேலையுடைய நேமை மாற்றி இருக்கிறார்களே தவிர வேலை எந்த காரணத்தை கொண்டு எந்த கிராமத்துக்கும் நிப்பாட்டவில்லை என்பதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள. 2026 உடைய முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள். இப்போட என்னுடைய இந்த கரண்ட் பில் ஏற்றுனது, சொத்து வரி ஏற்றுனது, இதெல்லாம் வருடத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கூட இருக்கின்றதான் நேற்று தேர்தல் வாக்குறுதியாக 2026 ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக நேற்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் உரிமை தொகை யார் யார் கொடுக்குறாங்க, இங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வீடு இருக்குன்னா ஒரு 100 வீடு வேணா உரிமை தொகை அவங்க. ஆனால் ஐயா எடப்பாடியார் சொல்றார், குடும்ப அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக இருக்காரு. இலவச பஸ்ன்னு சொல்லி அவங்க நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தாங்க. ஆனால் விலையில்லாமல் உங்களுக்கு பஸ் வழங்கப்படும் என்று, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுடைய இலவச பஸ் வழங்கப்படும் என்று அதில் உங்களுக்கு மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பேரும் போய்க்கலாம், அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் நமக்காக எத்தனையோ திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள். அதே மாதிரி பசுமையோடலாம் நீங்க அந்த 5 வருஷம் உங்களுக்கு நிப்பாட்டி இருப்பாங்க. அதுவும் இந்த ஆண்டு 26க்கு பிறகு திட்டம் வரும். தாலிக்கு தங்கம் எத்தனை பேர் திட்டத்தை வாங்கி நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு தாலி என்ன 1,19,000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அதையும் மறுபடியும் 2026 ஆட்சி அமைந்தவுடன் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வரும். கண்டிப்பா நல்லா புரிஞ்சுங்க. உலகத்திலே உலகம் போற்றும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதே மாதிரி குடும்பம் பற்றிலாம் இல்லை, அவர் ஒரே ஒரு அம்மா வந்தது, அவர் கூட காலையில மத்தியானத்துக்குள்ள தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டார். இது மாதிரி ஒரு பாரத பிரதமர் உலகத்திலேயே நீங்க பார்த்துக்கவே முடியாது. அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை முழுமையாக அவருடைய அந்த ஆட்சியாளர் செலவு செய்தால் நம்முடைய கிராம பகுதி எத்தனையோ செழிச்சிருக்கும். எந்த இதுவுமே இல்லை. நம்மளுடைய ஆட்சியாளர் முடியும் போது 3,700 கோடி ரூபாய் சொல்லி இந்த வீட்டுக்கு வீடு குழாய் பதிக்கிற திட்டம் இருக்கு இல்லையா, ஜல்ஜீவன், 3,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை அமல்படுத்தினார்கள். அந்த பணத்தை மட்டும் செலவு பண்ணிட்டு 2ஆம் கட்டம் ஒதுக்கியிருந்தா நேரம் டேங்க்லாம் கட்டி நேரம் இந்த காவிரி கூட்டு திட்டம் விட்டுக்கலாம். இன்னொரு விராலிமலையிலேருந்து ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தையும் கிடப்புல போட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அத்திக்கரை திட்டம் மட்டும்தான் முடிவு தருவாங்க நிறைவேற்றிருக்காங்க. நம்மளுடைய வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த இணைப்பு திட்டம் மட்டும் நம்ம வைகை குண்டாறுல இணைச்சிட்டாங்கன்னா நமக்கு எப்பயுமே தண்ணி பிரச்சனையே வராது. 24 மணி நேரம் வைகையில தண்ணி போயிட்டே இருக்கு. அதனால தண்ணி அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி போட்டிருக்காங்க. அன்போடு நம்முடைய வாக்காளர் பெருமக்கள், நம்முடைய கிராமத்தவர்களுக்கு அன்போடு கேட்டுவதெல்லாம், உலக வாய்ந்த இந்த பாரத பிரதமருடைய அவர் இன்னும் பல 100 ஆண்டு காலம் அவர் வாழ வேண்டும். என்ன வாழ்ந்தால் நம்மளுடைய கிராமங்களை சிலிக்க வைப்பார்கள். 2026 மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் தரத்தை வெளிப்படுத்த வேண்டும். அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அறிவிக்கின்ற எந்த கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, இரட்டைலையா இருந்தாலும் சரி, குக்கரா இருந்தாலும் தாமரையா இருந்தாலும், எந்த சின்னத்தில் மாண்புமிகு ஐயா அவர்கள் இந்த தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கிறாரோ அவர் முழுமனதோடு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக இந்த மானாமரை ஒன்றியம் நல்ல சிறந்த ஒன்றியமாக வரும் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.